வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனை ஆற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்குவதிலும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் மேலும் மேலும் சிறப்புற எல்லாம் வல்ல இறையருளையும் குருவர்களையும் வேண்டிக் கொள்கிறோம். அன்பானவர்களே, வேதாத்திரிய தத்துவ பாடத்திலே நீங்களெல்லாம் இவ்வளவு விருப்பத்தோடு ஈடுபட்டு உங்களுடைய குடும்பம், தொழில் அதையெல்லாம் கூட ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு 5 நாள் இங்கே வந்து இருந்து ஆசானவர்கள் வாழ்ந்த இடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே வருகை புரிந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் மனதார பாராட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது. அன்பானவர்களே, ஐயா அவர்கள் சொன்னது போல் 60 வயதுக்கு மேலே ஃபிலாசபி அண்ட் ரிலிஜன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். 61 வயசில் காந்தி அண்ட் தாட்ஸ் பீஸ் மேக்கிங் எடுத்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். இதெல்லாம் எதுக்காக? நான் ஒரு பென்ஷனர். அறிவை உயர்த்தி கொள்வதற்கு தான் கல்வி. அதை தான் இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. எல்லாருமே கல்வி கற்கிறதுங்கிறது ஏதோ படிச்சுட்டு உத்தியோகம் பார்க்குறது, பணம் பண்ணுறதுக்கு அப்படி தான் நினச்சிட்டு போகிறோம். ஆனால் ஒவ்வொன்றிலையும் ஒரு பர்பஸ், நோக்கம் இருக்குது. கல்வி கற்கிறோன்னாவே அறிவை உயர்த்தி கொள்வதற்குங்கிற நோக்கத்தை மறந்துட்டு, அதான் உண்மைக்கு மாறானதெல்லாம் மயக்கம், மாயை பார் மகரிஷி. என்ன நினைக்கிறோம்? வயிற்றுப்பாட்டுக்கு சம்பாதிக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குது. திருமணம் செய்து கொள்கிறோம்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. பிள்ளை பெறுறோம்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. பொருள் சம்பாதிக்கிறோம்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குது. இப்போ பிறந்ததுக்கே ஒரு நோக்கம் இருக்கே, வாழ்வின் நோக்கம். எதுவுமே தெரியாமல் நான் வாழ்ந்தேன். நான் உங்களை சொல்லவே இல்லை, என்னை சொல்கிறேன். 40 வயதுக்கு மேலே தான் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம். இந்த உத்தியோகம் பார்த்து பேங்கில் பணத்தை சேர்த்திக்கிட்டே போகலாம், அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்னுடைய வாழ்க்கை துணைவர், என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே மாஸ்டர்ஸ், மகரிஷி கையிலேயே பயிற்சி எடுத்தவங்க அத்தனை பேரும். அப்போ நான் ஒரு நொடியில் என்னுடைய பார்த்தீங்கன்னா, எங்கள் காலத்தில் படிக்கிறதுங்கிறது, உத்தியோகம் போகிறதுங்கிறது பெண்களுக்கு ஆகாது. போராடி நான்லாம் படித்தேன். நாங்கள் வந்து இந்த பழனி பக்கத்தில் சத்திரப்பட்டி ஜமீன் வம்சத்தை சார்ந்தவர்கள். அந்த அவங்க பாரம்பரியத்தில் பெண்களெல்லாம் ருதுவாயிட்டால் வெளியே போகப்படாது அப்படிங்கிற ஒரு சட்டம். 9ஆம் வகுப்பு படிக்கும்போதே என்னை பள்ளியிலேருந்து நிறுத்திட்டாங்க. ஏன்? சடங்காயிட்டேன். வெளியே போனாக்கா அடுத்த ஆண்களுடைய பார்வைப்படும், உன்னுடைய மனநிலை மாறலாம், தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம், உறவினர்கள் ஏச்சு பேச்சுக்கு ஆளாக வேண்டும், பள்ளிக்கூடம் போகக்கூடாது என்று என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய தாயாரும் வீட்டிலே வைத்து விட்டார். 2 ஆண்டுகள் அழுது திரும்ப பள்ளிக்கூடத்தில் போய் நான் சேரும்போது என்னுடன் படித்தவர்கள்லாம் SSLC முடித்து வெளியே வர்றாங்க. நான் மீண்டும் 9ஆம் வகுப்பில் போய் உட்கார்ந்தேன். நல்லவைகளுக்காக வைராக்கியம் தேவை. எனவே அன்பானவர்களே, நாம் எந்த மாதிரியான, இப்போது அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி தளர்வுகள் ஆயிடுச்சு நிறையா. ஏன்னா அடுப்பதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு எங்களுக்கு முன்னாடி காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் காலத்தில் கொஞ்சம் ஓரளவு பெண்களுடைய கல்வி வந்தது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் என்னென்னா, பெண்கள் வந்து போகப்பொருளாக இருந்துடப்படாது, சமுதாய நலம் கெட்டு போயிடும் என்ற ஒரு அக்கறையில் தான் நம்முடைய பெரியவர்கள் அந்த மாதிரி சில கான்செப்டுகளை நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் என்ன, அதை அவங்க சொல்கிறதுக்கு வந்து முரண்பாடாக நடந்து கொள்ளணும். எந்த ஒன்று மறைக்கப்படுகிறதோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் எல்லாருக்குமே ஆவல் அதிகமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இந்த மனித மனம் அந்த மாதிரி. அதனால் இந்த ஆண் பெண் நட்பொழுக்கம், அதில் உத்தியோகத்துலேயும் நான் போய் நகராட்சி பணியில் சேர்ந்தேன்னா அது பெரிய போராடி தான். அப்படிலாம் உத்தியோகத்துக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. ஆனாலும் எங்கள் குடும்பத்தார் எப்படியோ சம்மதிக்க வச்சு நான் உத்தியோகத்துக்கு போனேன். அப்போ என்னுடைய உறவினர்களுக்கு இடையில் என்னை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். புரட்சிகரமான பெண்மணிம்பாங்க. மகரிஷி சொல்கிறாங்க, புரட்சியினால் நல்ல பயன் விளையாதி காலம், திரட்சி முறை ஒன்று கண்டோம் கர்மயோகம் என்றுனார். அந்த கர்மயோக வாழ்க்கை நெறியை என்னுடைய நடைமுறைக்கு கொண்டு வரணும் என்று சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கை துணைவர், என்னுடைய பிள்ளைகள் எல்லோருமே மனமாற ஒத்துக்கொண்டார்கள். எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தணும் அப்படின்னம்னா அங்கே வருத்தம் தான் வரும். திருத்தங்கள் கூட வருத்தம் இல்லாமல் வர வேண்டும்ங்கிறார் மகரிஷி. அவங்கவங்களாக விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த எளிமையான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இனிமை எங்கேயுமே இல்லை.
நான் இங்கே சேவை பண்ணுற காலத்தில் 1000 பேர்கள் இங்கே பயிற்சி எடுத்திருக்காங்க. மகரிஷியோடையே நான் இருந்து சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நான் விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்த பிறகு அப்போது எல்லோரும் கேட்பாங்க என்கிட்ட, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்பாங்க. எனக்கு கணக்கு வழக்கே இல்லை. என்னை யாரெல்லாம் அம்மான்னு கூப்பிடுறாங்களோ அவங்களாம் என் பிள்ளைங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க நீங்கள், உங்களுக்குன்னு பிள்ளை? பெற்றது 2, ஆனால் எனக்கு ஏகப்பட்ட பிள்ளைங்க. அந்த மன விரிவு எப்போ வரும்னா, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை வயப்பட்டு. எனவே படிப்பு சான்றிதழ்கள் என்பதெல்லாம் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. அனுபவம் அனுபவம் அனுபவம். ஆக பிறவிக்கே ஒரு நோக்கம் இருக்குங்கும் போது அது எனக்கு தெரியல. அதனால் மகரிஷியோட கான்செப்டை எடுத்த உடனே இது பல கோடி பிறவிகளில் தேடல் இருந்ததுனால இங்கே ஒரு நல்ல குரு கிடைச்சார். வாழ்க்கையை விளங்கி கொண்டு என்னுடைய வாழ்க்கையை இனிமையானதாக அமைத்துக் கொள்வதற்கு என்ற கட்டாயமாக வைராக்கியமாக அந்த பயிற்சியில் நான் ஈடுபட்டேன். நான் ஒரு போலியோ அட்டாக்கான ஆள். 3 வயதில் எனக்கு போலியோ வந்த ஆள். என்னால் வஜ்ராசனம் போட்டு உட்கார முடியாது. முதல்ல நான் மகரிஷிட்ட காயல் பிரித்து திண்டுக்கல்லில் போய் எடுக்கிறேன். வஜ்ராசனத்தில் உட்காரவே முடியாது. அதே மாதிரி படுத்துக்கிட்டு தொப்புளில் கை வச்சு செய்யும்போது கால் நடுங்கும். ஏன்னா எனக்கு முழங்காலிருந்து இடுப்பு வரைக்கும் தசையே கிடையாது, சூம்பி போய் இருக்கும். அந்த மாதிரி நிலையில் ஒரு வைராக்கியமாக இந்த ஆன்மீகத்தில் நான் முழுமை பெறணுங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட வைராக்கியம் தான் இன்றைக்கி இவ்வளவோ படித்த அறிவாளிகளுக்கு முன்னாடி நான் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி கூட இங்கே உட்கார்ந்து பேசக்கூடிய நிலைக்கு மகரிஷினுடைய பயிற்சி என்னை உயர்த்தி இருக்கிறது. இல்லை என்றால் நான் ஒரு நகராட்சியிலே வேலை பார்த்த ஒரு ஓய்வூதியராக எங்கேயோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு மூலையிலே அழுது கொண்டு அமர்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலை தான் இருக்கும். எனவே அன்பானவர்களே, ஆண் என்ன பெண் என்ன, மகரிஷி சொல்கிறாங்க, ஆண்களை விட பெண்களோ பெண்களை விட ஆண்களோ உயர்ந்தவர்களும் இல்லை தாழ்ந்தவர்களும் இல்லைங்கிறார். அப்போது சமமானவர்களா என்று நாம் மகரிஷிகிட்ட கேட்குறோம். ஒன்றா உயர்வாக இருக்கணும், இல்லைன்னா தாழ்வாக இருக்கணும். அப்படி கிடையாதுன்றார். அப்போ சமமாக ஈக்குவலா? அதுவும் கிடையாதுன்றார். என்னடா அது வம்பா இருக்குது, உயர்வும் இல்லைங்கிறாரு தாழ்வும் இல்லைன்றாரு. அப்போ ஈக்குவலான்னு கேட்டால் அதுவும் இல்லைன்றா. அப்போ என்னதான் பெண்கள் சிறப்பானவர்கள்னார். அவர் சொன்ன பிறகு தான் என்னுடைய சிறப்பே எனக்கு தெரிஞ்சது. பெண்கள் மனோ வலிமை மிக்கவர்கள், ஆண்கள் உடல் வலு மிக்கவர்கள். காரணம் என்ன? அங்கே XY குரோமோசோம், இங்கே XX குரோமோசோம். இதனுடைய தன்மை மன வலிமையை கொடுக்குது, இதனுடைய தன்மை உடல் வலிமையை கொடுக்குது. இதெல்லாம் மகரிஷிட்ட வந்த பிறகு தான் நான் தெரிந்து கொண்டேன். என்னை பற்றி நான் தெரிந்து கொள்ளாமல், என்னுடைய உடலை பற்றி உயிரை பற்றி மனதை பற்றி அறிந்து கொள்ளாமல் நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே அல்ல என்று நான் கருதுகிறேன். எனவே அன்பானவர்களே, இந்த ஆண் பெண் நட்பு நலம் என்பது மிக முக்கியமான ஒரு பொருள். கத்தி மேலே நிற்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் என்னுடைய வயது அனுபவம், நான் ஒரு தாய், அரசாங்க உத்தியோகத்தில் இருந்திருக்கேன், இங்கே ஆன்மீக சேவையிலையும் இருந்திருக்கேன். லட்சக்கணக்கான பேர்களுடைய இன்றைக்கி கூட மத்தியானம் ஒரு கவுன்சிலிங் வந்தது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய அனுபவத்தை கொண்டு பலருக்கும் என்னால் உதவி செய்ய முடியுது. எந்த கவுன்சிலிங்காக இருந்தாலும் எங்கே வந்து சிக்கல் வருதுன்னா பால் உணர்வில் தான் வந்து நிற்கிது. இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சீரழிவுகளுக்கும் ஒரே ஒரு காரணம் பால் உணர்வு தான். அந்த ஒன்றை மட்டும் சரி செய்யணுங்கிற எண்ண எழுச்சி மனிதர்களுக்கு ஏற்பட்டு விட்டால் போதும். இந்த சமுதாயத்தில் தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, உலக அமைதி என்று நாம் கையான்னு கத்திட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. செல்ஃப் ரியலைசேஷன் வேணும். இன்றைக்கி நான் அந்த சப்ஜெக்ட் இங்கே உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா, நானும் என்னுடைய கணவரும் அந்த பயிற்சி எடுத்த பிறகு இன்றைக்கு வரைக்கும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சு வாழ்கிறோம். இந்த உண்மைகள் தெரிஞ்ச பிறகு அதனால தான் தைரியமாக உட்காந்து அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு முடியுது. ஏன்னா நான் ஒரு நல்ல உடற்பயிற்சி செய்யக்கூடிய நபராக இருந்தால் தான் உங்கள்கிட்ட உடற்பயிற்சியை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி. நான் ஒரு நல்ல தியானம் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் தான் உங்களுக்கு தியானம் நடத்துறதுக்கு எனக்கு தகுதி. நான் ஒரு நல்ல பாடகியாக இருந்தால் தான் நான் மற்றவர்களுக்கு பாட்டு சொல்லக்கூடிய தகுதி. எனவே அன்பானவர்களே, பிரம்மச்சரியம் என்பதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, என்னுடைய கணவர் அன்பாக வழி அனுப்பி வைக்கிறார். வண்டியில் ஏறும்போதே பையை கொண்டு வந்து பத்திரமா போயிட்டு வந்து சேருமா, ராத்திரிக்கு டிஃபன் அங்கே சாப்பிட்டு வந்துடுவியா, இங்கே செய்யணுமா? இங்கே வயதான காலத்திலும் அன்பு பாராட்டுகிறார் என்னுடைய கணவர் என்று சொன்னால் அங்கே காமத்துக்கு இடமில்லை. காமம் இருக்கும் இடத்தில் காதல் இருக்காது, காதல் இருக்கும் இடத்தில் காமம் இருக்காது. ஆண் பெண் நட்பு என்பது எதற்காக? இன்றைக்கு திருமணம் என்பதே பால் உணர்வுக்காக என்ற தவறான கருத்திலேயே எல்லா இடத்துலையும் இந்த சொசைட்டியில் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அன்பானவர்களே, பால் உணர்வுக்காக மட்டும் திருமணம் அல்ல. அப்போ எதற்காகத்தான் திருமணம் செய்து கொள்கிறார்கள்? இந்த கேள்விக்கு மகரிஷி விளக்கம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மனிதரும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி,
எந்த ஜீவனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அடிப்படை தேவைகள் 12 சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மனவளக்கலையில் அதான் வாழ்க்கையின் நோக்கம் 12. உடலில் நம்ம இயங்கிக்கிட்டு நமக்கு தெரியாமே உள்ளுக்குள்ளற இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்கிறனால சக்தி வெளியேறிக்கிட்டே இருக்குது. அப்போ இங்கே ஒரு இடைவெளி ஆகிப்போயிருது. அப்போ அந்த சக்தியை காம்பன்சேட் பண்ணணும், ரெக்கூப் பண்ணணும், சமப்படுத்தணும்னா அதற்காக நம்ம உணவு வேணும், தண்ணி வேணும். உணவை செரிமானம் பண்ணுறதுக்கு தண்ணி வேணும். ஏன்னா வெளியிலேருந்தெல்லாம் வருது பிரபஞ்ச சக்தி எல்லாம், அது வேறு. ஆனால் உணவு சாப்பிட்றோம் மெஜாரிட்டி. அதே மாதிரி உடல் கழிவை வெளியேற்ற ஆகணும். ஏன்னா உணவு சாப்பிட்ட செயல் செஞ்சதுனால அங்கே அடிப்படை தேவைகள் 3 உணவு, நீர், உடை, வசிப்பிடம், உடல் கழிவை வெளியேற்றுவதற்குரிய வசதி வாய்ப்பு. இந்த 3 ஃபண்டமெண்டல் நீட்ஸ், பேசிக் நீட்ஸ் அங்கேயே ஆரம்பிக்குது. இப்போ உடல் கழிவு பொருள்னு சொல்லும்போது நமக்கு 11 வகையான கழிவுகள் அது வெளியேற்றித்தான் தீரணும். கழிவுப் பொருள் வெளியேறாமல் உள்ளே தேங்குமே ஆனால் பல வகையான வியாதிகள் வரும். ஆனால் அது கழிவுப் பொருள் ஆனால் தான் அந்த மாதிரியான தீங்குகள் வரும். தேக்கமுற்றாவே எந்த இடத்துலையும் கழிவாகத்தான் மாறும். அந்த வகையில் இந்த மிக முக்கியமான ஒரு பொருள் வித்துக்குழம்பு என்பது. இது எவ்வாறு நமக்கு உருவாகிறது? மகரிஷி சொல்கிறாங்க, உணவு சாப்பிட்டீங்க, அது உள்ள ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் கரைக்கப்பட்டு ரசமாகிறது. ரசத்தின் ஒரு பகுதி இரத்தமாகிறது. இரத்தத்திலிருந்து ஒரு பகுதி பிரிக்கப்பட்டு கொழுப்பாகுது, தசையாகுது. தசையிலிருந்து எண்ணெய் சத்து பிரிக்கப்படுது, ஒரு பகுதி கொழுப்பாகுது. இன்னும் அதிலிருந்து கால்சியம் கொழுப்புலேருந்து பிரிக்கப்பட்டு சுண்ணாம்பு சத்து பிரிக்கப்பட்டு எலும்பாகுது. எலும்புக்கு இடையில் மூளை, மஜ்ஜை, அஸ்தி என்று சொல்லக்கூடிய திரவம் ஏறும். தான் 6வது தாது. அதிலிருந்து 7வது தாதுன்னு சொல்லக்கூடியதான் ஜீவ வித்து குழம்பு. வித்து என்றால் அது விதை, சீடு என்று சொல்கிறோம். புதிய உயிரை உருவாக்கக்கூடிய வல்லமையான ஒரு பொருளுக்கு பெயர் தான் வித்து, விதை, சீடு என்று சொல்கிறோம். அது குழம்பாக இருக்கிறது. அப்போ நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடானது 7 தாதுக்களாக மாறி 7வது தாதுவாகிய வித்து குழம்பாக மாறுகிறது. இந்த வித்து குழம்பினுடைய பெருமையை ஒவ்வொரு மனிதரும் உணர வேண்டும். அளவு அதிகமாக இருக்க வேண்டும். அது கெட்டித்தன்மையோடு இருக்க வேண்டும். தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஏன்னா கெட்டித்தன்மைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னம்னா, நீர்த்தன்மையாக இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய சுழல் வேகம், விலாசிட்டி அதிகமாயிருது. அதில் தான் உயிர் துகள்கள் திணிவுமிக்கதாக இருக்குது. அது கெட்டித்தன்மையோடு இருக்கும்போது நிறைந்த உயிர் துகள்கள் திணிவுமிக்கதாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நமக்குள்ள உயிர் என்ற சுழற்சி நடந்துகிட்ருக்கு. வெளியில் இருக்கும்போது விண் துகள் என்றும் ஆகாஷ துகள் என்று சொல்கிறோம். நமக்கு வெளியில் இதெல்லாம் இருக்கிறது. இப்போ நமக்குள்ளாக அதே துகளை உயிர் என்று சொல்கிறோம். எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த 3 இயக்கத்தையும் ஒன்று சேர்த்துன ஒரு சுழற்சி. ஒன்லி விர்லிங் வேவ்ஸ் ஆர் கால்டு லைஃப் ஃபோர்ஸ் பார்ட்டிகிள்ஸ். அது ஒரு பொருளே அல்ல, தன்னைத்தானே மிக விரைவாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சுழல் அலைகளாக இருக்கிறது. கோடான கோடி உச்சி முதல் பாதம் வரை சுழன்று கொண்டு இருக்கிறது. அதைத்தான் நாம் உயிர் என்று சொல்கிறோம். அப்படி சுழற்சியாகிறதுனால ஏற்படக்கூடிய விரிவலை, சுழலாத பகுதியில் ஃப்ரிக்ஷன் ஆகும்போது மாபெரும் ஆற்றல், அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் என்று சொல்லக்கூடிய இரட்டை ஆற்றல். அது அட்ராக்டிவ் என்று கூட சொல்லக்கூடாது. செல்ஃப் சரௌண்டிங் கம்ப்ரசிவ் ப்ரெஷர் ஃபோர்ஸ். எல்லா இடத்துலையும் அந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இருப்பதைத்தான் ஐசக் நியூட்டன் ஈர்ப்பு ஆற்றல்னு சொன்னார். ஈர்ப்பு ஆற்றல் இந்த பூமிக்கு இருக்கிறது என்றால், நீங்களெல்லாம் நான் இங்கே வந்தபோது இங்கே கேள்விகள் நடந்து கொண்டிருந்ததை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு ஆப்பிள் பழம் கீழே விழுகுதுன்னா பூமியை தொலைச்சிக்கிட்டு ஓட்டு உள்ளே போயிருக்கணும் பூமியினுடைய ஈர்ப்பு சக்தியினால். ஏன் உள்ளே போகலை, வெளியவே நிற்கிது? பூமியினுடைய விலக்கும் ஆற்றல் தான் எல்லா இடத்துலையும். அங்கே கினமேட்டிக் குவரிங் மோஷனில் ஆரம்பித்து சுருங்கிறது, விரியறது, சுருங்குதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக விரியறதுங்கிறது. அந்த இரட்டை ஆற்றல் தான் எல்லா இடத்துலையும். சுருங்குது, இருக்குது, விருகுது. அது இருக்கும் ஆற்றல்.
ஈர்க்கும் ஆற்றல் அல்ல, இருக்கும் ஆற்றல். தன்னையே இறுக்கிக் கொள்ளக்கூடியது, மற்றவற்றை சூழ்ந்தழுத்தக்கூடியது. நமக்குள்ளார இருக்கு. சுத்தவெளி இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ இல்லவே இல்லை. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளி. நமக்கு வெளியில் எங்கேயோ இருக்கிற விண்ணு ஆகாசம்னு தேடிட்டு இருக்கிறத விட நமக்கு உள்ளார நினச்சி பார்க்கணும். தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம், தன்னையே அறியாத போது எதையுமே அறிய முடியாது. அப்போ நமக்குள்ளாகவே அந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இருக்கிறது. 2 சுழற்சிகளுக்கு இடையில விரிவலையின் காரணமாகத்தான் அங்கே வெளி, இடையில் இருக்கக்கூடிய வெளி இடைவெளி, 2 சுழற்சிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வெளி இடைவெளி, அது காந்த களமாகவே இருக்கிறது. இது மேலும் இது பஞ்சபூத கூட்டு, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் என்று சொல்லக்கூடியது. எனவே இந்த காந்தமானது தன் நிலையில் மாற்றம் பெறுகிறது. அழுத்தமாக, ஒலியாக, ஒளியாக, சுவையாக, மனம் என்ற வாசனையாக, இத்தனையுமாக மாறி என்னுடைய புலன்கள் வழியாக வெளியேறிக்கொண்டே இருக்கிறது எப்பொழுதுமே. உற்பத்தியாகக்கூடிய காந்தமானது 50% உடல் இயக்கத்துக்கும் 50% மன இயக்கத்துக்கும் என்ற வகையில் அங்கே பகிர்ந்து செயல்படுகிறது. அதுவும் ஒரு 15-14 வயது வரைக்கும் உடல் இயக்கத்துக்காகவும் மன இயக்கத்துக்காகவும் உடல் உறுப்புகள் முழுமையாக கட்டப்படுவதற்கு ஒரு பகுதியுமாக 3 வகையில் செலவாகுது. ஒரு 13-14 வயசு ஆகும்போது என்ன நடக்குது? இந்த உடலில் மாபெரும் மாற்றம். ஆண்களாயினும் பெண்களாயினும் எல்லா உறுப்புகளும் கட்டப்பட்டு முடிக்குது. நம்ம முதல்ல அம்மா வயிற்றில் உருவாகும் போது நமக்கு கட்டப்பட்ட உறுப்பு மூளை. ஆனால் முழுமையாக கட்டப்பட்டுச்சா நம்ம அம்மா வயிற்றை விட்டு வெளியே வரும்போது இல்லை. நம்ம பிறந்த பிறகு 3 வயது வரைக்கும் அந்த மூளை கட்டப்படுது, 3 வயசு வரைக்கும். அதனால தான் 3 வயசுக்கு அப்புறம் நடந்த நிகழ்ச்சிகள் தான் நமக்கு மனம் விரும்பி நரம்பு மண்டலம் வேலை செய்கிறதுனால எண்ணப்பதிவுங்கிறது ஏற்படுது. நம்ம அம்மா சொல்கிறாங்க, இந்த பையன் இந்த பொண்ணு இந்த குழந்தை பிறந்து 11ஆவது மாதம் மொட்டை அடிக்கிறதுக்கு அங்கே கொண்டு போனோம், காது ஊற்று. அப்போ இடியும் மின்னலும் மரமெல்லாம் விழுந்து வண்டியெல்லாம் போக்குவரத்தெல்லாம் இல்லாமல் நின்று போச்சாக்கோ அப்படின்லாம் பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம வளர்ந்த ஆள் தான். ஆனால் நம்ம யோசிச்சு பார்த்தா கூட அந்த நிகழ்ச்சி நமக்குள்ளே வரமாட்டேங்குதே. ஏன்? மூளை கட்டப்படுவதற்கு 3 வயசு ஆகுது. இதுபோல் ஒவ்வொரு உறுப்புகளும் முழுமையாக கட்டி முடிக்கும்போது ஒரு 13-14 வயசு ஆயிடுது. இப்போ மிச்சப்படுது, உற்பத்தி ஆகக்கூடிய வித்து குழம்பு மிச்சப்படுது. அதுவும் சிரசு பகுதியில் தான் அதிகமாக இருக்குது. அதனால் மேட்டுள்ள நீர் பள்ளம் நோக்கி பாயிறது. அந்த வகையில் உச்சியிலிருந்து முதுகுத்தண்டு வழியாக இறங்கி 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 பூமியினுடைய சுழற்சியின் காரணமாக கனமானதெல்லாம் தள்ளப்படுதே. அந்த வகையில் நமக்கு அடிவயிற்று பகுதியில் தேங்கிடுது. பால் உணர்வு சுரப்பியில் அன்றாடம் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு 7 தாதுக்களாக மாற்றம் பெற்று 7வது தாதுவாகிய வித்துக்குழம்பு. இன்றைக்கி சாப்பிட்ட இட்லி இன்றைக்கி புதன்கிழமைன்னா அடுத்த புதன்கிழமை அன்றைக்கி தான் வித்துக்குழம்பாக மாறுது. அதுவும் முற்காலத்தில் நம்முடைய மெய்ஞானியர்கள், இன்றைக்கி விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்து நாம் அத்தனையும் கருவிகளை வச்சு கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஆனால் உள்ளுணர்வின் மூலமாகவே ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பல உண்மைகளை வெளிப்படுத்தியவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அதனால தான் இந்திய நாடு என்பது ஆன்மீக பூமி என்று சொல்லப்படுவது. ஒரு மகான் சொல்கிறார், இந்த உலகத்தை நான் என்னுடைய வீடாக கருதினால் இந்தியா தான் பூஜை அறைங்கிறார். இது ஆன்மீக பூமி. மகரிஷியும் சொல்லுவாங்க. ஏன் என்று பார்த்தா, இந்த உலகத்தில் பல நாடுகள் பல இடங்களை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகையான நில அமைப்பும் உடையது இந்த இந்திய நாடு தான். அப்போ அந்தந்த சீதோஷ்ணத்துக்கு ஏற்ற முறையில் நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு நமக்கு இந்த 7 தாதுக்களாக மாறி உணவு தான் நாம மாறி இருக்கோம். அப்படி நம்முடைய குணங்களாக மாறி, அப்போ அந்த வகையில் அதனால தான் இந்திய நாட்டை ஆன்மீக நாடு என்று போற்றப்படுகிறது. ஆக ஒரு 12-13 வயதிலிருந்து நமக்கு என்ன ஆகுது? வித்துக்குளமானது கீழே இறங்கி தினசரி செலவு போக மிச்சப்பட்டது பாலுணர்வு சுரப்பியை அடையுது. நிறைந்தால் வழியும் மலர்ந்தால் மணக்கும் பார் மகர்ஷி. அது 3 நாளைக்கு மேலே தேங்கி இருக்குமே, ஆனால் கிருமிகளாகவே மாறிடுது, கழிவுப் பொருளாக மாறிடுது. இப்போ என்ன நடக்குது? பெண் பிள்ளைகளாக இருந்தாக்க அங்கே ஈஸ்ட்ரோஜன் இன்னும் பல திரவங்களும் அங்கே சுரந்து
அந்த வித்து குழம்போட இணையும் போது கரு முட்டை உருவாகுது. 2 ஓவரிஸ், அது வலது பக்கம் இடது பக்கம் எதில் வேணாலும் உருவாகி வரலாம். இப்போ அந்த கரு முட்டை உருவான உடனே புதிய உயிர் உருவாயிருமா? கையில் அவரைக்காய் விதை ஆடி மாதம் மழை பெய்யுதுன்ட்டு கொண்டு வந்து, நான் வேதலோக அன்பு நிலையம்ங்கிற அறக்கட்டளையிலேருந்து வந்திருக்கேன், இப்போ தான் ஒரு அம்மா கொண்டு வந்தா, இந்த விதை நல்லா பெரிய பெரிய காய் வருங்க போடுங்க அப்படின்ட்டு. நானும் விதையை வாங்கி கையிலையே வச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படின்னா காய் பார்க்க முடியுமா? விதையைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். ஆனால் அந்த விதை முளைச்சி நிறைய காய் வரணும்னா என்ன வேணும்? மண்ணுக்குள்ளற குழியை தோண்டி உள்ளே போட்டு அதுக்கு தண்ணியும் வேணும், வெயிலும் வேணும், காற்றும் வேணும். இந்த அட்மாஸ்பியர்ஸ், இந்த சூழல்லாம் இருந்தால் தான் அது செடியாக வரும். அது உடனே காய் காய்க்குமா? கொஞ்சம் நாளாகும். அதுதான் இயற்கை. அந்த கினமேட்டிக் குவரிங் மோஷன் ஒவ்வொரு இடத்துலையும் நுண் அதிர்வாக இருந்து இயக்கி இயக்கி முதல்ல காம்பு மட்டும் வருது, அப்புறம் 2 இலை வருது, கிளை வருது, அப்புறம் படந்து 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 போயிட்டே இருக்குது. இதுதான் இயக்க நீடிப்பு தான் காலம்ங்கிறார் மகரிஷி. அந்த வகையில் இந்த ஒரு கரு முட்டை உற்பத்தியான புதிய உயிர் உருவாகாது, அதோடு விந்தணு சேர்க்கப்பட வேண்டும். அப்பாவுக்கோ கோடான கோடி விந்தணுக்கள், அம்மாவுக்கோ ஒரே ஒரு கருமுட்டை. நாம் உற்பத்தியான யோகியம் இதெல்லாம் நான் மகரிஷிட்ட வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மாவோட கருமுட்டையில் அப்பாவுடைய விந்தணுக்களில் அத்தனையும் போய் சேர முடியல. ஒன்றே ஒன்று, நான் முந்தி நீ முந்தி. அங்கே தன்முனைப்பு எப்படி பாருங்க வேலை செய்யுது. என்னைய நான் தான் முன்ன, மற்றதெல்லாம் பின்னாடி தள்ளு. இது எங்கேருந்து வருது? இயற்கை அறிவு இறைநிலையில் இருந்து இந்த ஓரறிவு தாவரம் என்ற வரைக்கும் எந்த விதத்திலையும் பேதாபேதம் இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கு. 2 அறிவு ஜீவனாகிய புழு என்ற நிலையிலிருந்து அங்கே நான் முன்ன வரணுங்கிறதுலையே அது இந்த மனிதன் முதல் மனிதன் இன்னைக்கு வரைக்கும் அந்த தன்முனைப்பு என்பது தன்னை முன்னே வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் மற்றவற்றை தள்ளிவிட்டு அம்மாவுடைய கருமுட்டையில் போய் அப்பாவுடைய விந்தணு சேருது. இதில் பாருங்கள், அப்பா இதில் ஆண் குழந்தை பெண் குழந்தை எவ்வளோ ஒரு அற்புதத்தை இயற்கை அமைச்சிருக்கு பாருங்கள். அப்பாவுக்கும் XY குரோமோசோம், அம்மாவுக்கும் XX குரோமோசோம். அப்பாவுடைய விந்தணுவிலிருந்து X குரோமோசோம் வெளிப்பட்டு அம்மாவுடைய X குரோமோசோமில் சேர்ந்தால் பெண் மக்கள் உருவாகிறாங்க. அப்பாவுடைய Y குரோமோசோம் வெளிப்பட்டு அம்மாவுடைய X குரோமோசோமில் சேரும்போது ஆண் குழந்தைகள் உருவாகிறாங்க. அதுலேயும் பாருங்கள், 9 மாதம் முடிஞ்சு 1 வாரம் ஆன உடனே இந்த ஆண் மக்கள் எல்லாம் அந்த உலக இன்பத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக வெளியே வந்துடுறாங்க அம்மா வயிற்ற விட்டு. ஆனால் பெண் மக்கள் என்ன பண்ணுறாங்க? இன்னும் 1 வாரத்துக்கு நான் அம்மாக்கிட்ட இருந்து பாதுகாப்பாக இருந்துட்டு அப்புறம் தான் வருவேன்ட்டு வர்றாங்க. ஆக இந்த உலக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கோம், துன்பப்படுவதற்காக அல்ல. அப்போ துன்பத்திற்கெல்லாம் என்ன காரணம்? நம்முடைய அறிவின் குறைபாடுங்கிறார் மகரிஷி. எல்லார்ட்டையும் அறிவு இருக்குது, ஆனால் அந்த அறிவு சரியான முறையில் பயன்படுத்த தெரியல, மனம் போன போக்கிலேயே போகிறோங்கிறார். அப்போது இந்த முறையில் ஒவ்வொரு குழந்தை உற்பத்தி ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் இணைஞ்சால் 3வதான ஒரு விளைவு. இமானுவேல் காண்ட் என்ற அறிஞர் சொல்கிறார், 2 எதிரெதிர் பண்புகளின் இணைவாக்கம்தான் முழுமை. உங்களுக்கெல்லாம் தெரியும், அறிஞர் பெருமக்களாக வந்திருக்கிறீங்க. 2 எதிரெதிர் பண்புகளின் இணைவாக்கம்தான் முழுமை. இரவு என்கிறோம், பகல் என்கிறோம். இரவு என்பதனுடைய பண்பு வேற, பகல் என்பதனுடைய பண்பு வேற. ரெண்டும் ஒன்று சேரும்போது ஒரு நாள் முழுமை. ஆண் என்பது ஒரு பண்பு, பெண் என்பது ஒரு பண்பு. 2 எதிரெதிர் பண்புகளுடைய இணைவாக்கம் தான் 3வதாக ஒரு விளைவு. குழந்தையாக நாம் அம்மாவுக்கு குழந்தையாக பிறந்தோம். அன்பானவர்களே, இது இயல்பாக நடக்கக்கூடியது, இயற்கையில் நடக்கக்கூடியது என்றெல்லாம் சொல்கிறேன். இயற்கையிலே ஒரு அறிவு வந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து, இறைநிலையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். எப்படி? நாம் பிறந்த பிறகு அம்மா நம்ம முதல் குழந்தைன்னு வச்சுக்கோம், மயக்கத்தில் கஷ்டத்தில் படுத்துருக்காங்க. பக்கத்தில் நம்ம பாட்டி அல்லது அத்தை யாரோ நின்றுட்டுருப்பாங்க கூட துணைக்கு. ஒரு நாள் 5 மணி நேரம் ஆச்சு, மருத்துவர் வர்றாரு அங்கேருந்து உள்ள. என்ன பண்ணுது? குழந்தை அழுகுது, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த அம்மாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு இல்லை? ஆமாம். சரி, அவங்க அந்த நர்ஸ் அம்மாவை கூப்பிடுறாரு. அம்மா, அவங்களுக்கு முதல் பிரசவம் இது, அவங்களுக்கு தெரியாது. தாய்ப்பால் கொடுக்கணும் குழந்தைக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும். அதனால் நீங்கள் அந்த அம்மையார் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்கிறார். அப்போ நர்சம்மா நம்மளை எடுத்து நம்ம அம்மா கையில் கொடுத்து
நம்ம அம்மா நம்மளை மார்போடு அணைச்சி பிடிச்சாங்க. அம்மா மார்பிலேருந்து நம்ம பாலை குடித்தோம் உறிஞ்சி. அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கையில் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோமா? சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறோம், 2 வீலர் ஓட்ட கற்றுக்குறோம், 4 வீலர் ஓட்ட கற்றுக்குறோம், கம்ப்யூட்டர் கற்றுக்குறோம், என்னென்ன கற்றுக்கணுமோ அத்தனையும் கற்றுக்குறோமே. இதாங்க இயற்கையிலே ஒரு அறிவு. நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்தார்களோ அதை நாம் செய்கிறோம் தொடர்ந்து பாரம்பரியமாக. அதான் சஞ்சித கர்மவினைன்னு சொல்லக்கூடிய முன்வினை. நம்முடைய அதை மகரிஷி அற்புதமாக ஒரு கவிதையில் சொல்கிறார். தந்தை தாய் இருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி இவ்வுலகில் வந்தேன். தந்தை தாய் இருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி இவ்வுலகில் வந்தேன். அந்த இருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினையறுத்து எல்லையிலாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வேன். அம்மா அப்பா அவர்கள் இருவரும் இணைஞ்சதுனால ஏற்பட்ட விளைவு நாமன்னாலும் நமக்கு முதல் விதி என்று சொல்லக்கூடியது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் எத்தனை வியாதி வயப்பட்டார்களோ, எத்தனை எண்ணங்கள் எண்ணினார்களோ அத்தனையும், எத்தனை பேருடைய வாழ்த்துக்களுக்கு ஆளானார்களோ, எத்தனை பேருடைய சாபத்துக்கு ஆளானார்களோ அத்தனையும் நமக்கு ஹெரிடிட்டரியாக பாரம்பரியமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எனவே தான் நாம் மட்டும் இல்லை, ஒரு மீன் எடுத்துக்கங்க. அந்த மீன் தண்ணீரில் தான் வாழக்கூடிய ஜீவன். அப்போ அங்கே முட்டையிடுது. முட்டையிட்டால் அது பெரிய பெரிய உருண்டையாக இருக்கும். அந்த மீன் முட்டைங்கிறது அது உடம்புல பட்டுட்டா அவ்வளவு அரிப்பாக இருக்கும். அந்த மீன் தண்ணிக்குள்ளார இருக்கிறதுனால பறவைகள் மாதிரி அது மேலே படுத்து அடகாத்து முட்டையிலேருந்து குஞ்சை வெளிப்படுத்த முடியாது. இப்போ என்ன பண்ணுது, தான் கண்கள் மூலமாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. கண்கள்லேருந்து தாயினுடைய ஜீவகாந்த ஆற்றல் அந்த முட்டையில் பாஞ்சு 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 முட்டையிலேருந்து குஞ்சு வெளியே வந்துடுது. சரி, குஞ்சு வெளியே வந்தோடனே தண்ணிக்குள்ளே மூழ்கி செத்து போகணுமா இல்லையா? உடனே டை 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 நீச்சடிக்குது. யார் சொல்லி கொடுத்தாங்க? முட்டைக்குள்ளே இருக்கும்போது யார் ட்ரைனிங் கொடுத்தாங்க மீனுக்கு? தான் இயற்கையிலே ஒரு அறிவு வந்து கொண்டே இருக்கிறது. இறைநிலை வற்றாய் இருப்பாக பேராற்றலாக பேரறிவாக காலமாகவும் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள். அன்பானவர்களே, இவ்வாறு நம்முடைய தாயார்கிட்ட நம்ம பாலை குடித்தோம், இன்னும் வேறக்கு சாப்பிட்டோம், இட்லி சாப்பிட்டோம், அப்படியே வளர்ந்து தான் ஒரு 13-14 வயது ஆகும்போது நம்ம உடலில் ஏற்பட்ட மாற்றம் நம்முடைய பெற்றோர் மூலமாக என்னென்னவெல்லாம் அவர்கள் செய்தார்களோ அதெல்லாம் நமக்கும் அந்த எண்ணங்களெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ அந்த குறிப்பிட்ட வயது வரும்போது பெண்களுக்கு கருமுட்டை, ஆண்களுக்கு குரல் மாறி மீசை அரும்பு கட்டும்போது அந்த மகர கட்டுங்கும்போது வித்துக்குழம்பு கீழே இறங்கி பால் உணர்வு சுரப்பை அடைஞ்சாச்சுங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளம். அப்போ இயல்பாகவே பெற்றோர்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டு இந்த உடலை ஏற்படுத்தினார்களோ அந்த எண்ணங்கள் வருவது சகஜம், இயல்பு, தவறே இல்லை. ஆனால் அதை முறைப்படுத்தி கொள்ள வேண்டுமே. மகரிஷி சொல்கிறாங்க, பருவத்தால் வருவதே பாலுணர்வு, அதை ஒழுக்கத்தோடு அனுபவிப்பது பகுத்தறிவு. நாம் அஞ்சறிவு விலங்கினங்கள் அல்ல, 6வது அறிவு பெற்றவர்கள். இந்த தனிமனித ஒழுக்கம் சமுதாய ஒழுக்கத்தை சார்ந்தும், சமுதாயத்தினுடைய ஒழுக்கமே தனி மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது. ஒன்றை சார்ந்து ஒன்றாக இருக்கிறது. ஆக நம்முடைய முன்னோர்களாக இருந்தவர்கள் விலங்குகளை போல வாழ்ந்தார்கள். பச்சையாக பிச்சு சாப்பிட்டுட்டு இனவிருத்தி பண்ணிட்டு தூக்கம் வந்தால் தூங்கிட்டு செத்து போயிட்டாங்க. அது பிரிமிட்டிவ் மேன் என்ற நிலை. ஆனால் அறிவு உயர 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 கற்கால மனிதர்களாக, இன்னும் உலோக கால மனிதர்களாக, இன்னும் மின்சார யுகம் கடந்து இன்றைக்கி கணினி யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். விஞ்ஞானம் வளர்ந்த அளவுக்கு இந்த உண்மை தத்துவங்கள் நிறைய பேருக்கு போய் சேரல. இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர். எதற்காக பிறந்திருக்கோங்கிறதும் தெரியல, எதற்காக வாழ்கிறோங்கிறது தெரியல. ஏதோ ஒரு குழந்தை பிறந்தாச்சு, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட்டு, கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட வேண்டியது, அது படித்து வந்துட வேண்டியது, கல்லூரிக்கு போக வேண்டியது, அதன் பிறகு கல்யாணத்தை கட்டிக்க வேண்டியது, 10வது மாதம் ஆனோன்னா கட்டாயம் பிள்ளையை பெற்றே ஆகணுங்கிறது அந்த சமுதாய சட்டம். சரி,
அதன் பிறகு அந்த குழந்தையை வளர்க்க வேண்டியது, அது பெருசானோன்னா கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது, அப்புறம் அது பெருசான பிறகு அப்புறம் இவங்க வயசாகி போயிடுறாங்க, செத்து போயிடுறாங்க. இதுதான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ 6th சென்ஸ்னு சொல்லக்கூடிய 6வது அறிவுக்கு என்ன தான் வேலை? எங்கள் தாத்தா ஒரு மாடு வளர்த்தினார். அது ஒரு 4 கண்ணுக்குட்டியை போட்டது, செத்து போயிடுச்சு. அந்த நாளும் திருப்பி அது நபாலம் போட்டுச்சு, அதுகளும் செத்து போயிடுச்சு. இப்போ ஒரு 20-25 பட்டியல் இருக்குது. என்ன பிரயோஜனம்? அவங்களும் நாமளும் ஒன்றா? 5 அறிவு விலங்கினத்துக்கும் 6வது அறிவு உள்ள இந்த மனிதர்களுக்கும் சிந்தனைங்கிறதான வித்தியாசப்படுத்தி காமிக்குது. அந்த சிந்தனைங்கிறத மகரிஷி என்ன சொல்கிறாங்க, முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு 3ஐயும் கணிக்கக்கூடியது. இது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வாழ்க்கையே, இந்த மனித வாழ்க்கையை எப்படி வச்சுருந்தாங்க, அதையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி தான் மனவளக்கலையில் மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தன்னுடைய அறிவை உயர்த்தி கொள்ளும் காலம், பர்சனாலிட்டியை டெவலப் செய்து கொள்ள வேண்டும். அதான் இளமை நோன்பு காலம்னு சொன்னதை பிரம்மச்சரியம்ங்கிற வார்த்தையில் சொன்னாங்க. பிரம்மத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி. சரியம் என்றால் பாதை அல்லது நடத்தை என்று ஒரு பொருள். பிரம்மத்தை பற்றி அறிந்து கொள்வது. ஏன்னா இயற்கை இறைநிலை எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. நான் எந்த பொருளோடும் எந்த உயிரோடும் தொடர்பு கொண்டு வாழ வேண்டிய நிலையில் இருக்கேன். அப்போ பிணக்கின்றி இணக்கத்தோடு அமைத்து கொள்வதற்கு ஒவ்வொன்றை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு 20 வயது வரைக்கும் என்னுடைய அறிவை உயர்த்தி கொள்வதற்காக அந்த இளமை நோன்பு காலம் என்பதை வைத்திருந்தார்கள். அதுதான் பாவை நோன்பு என்று பெண்களுக்கும் ஆண்களுக்கு பிரம்மச்சரியம் என்று சொல்லுவாங்க. பிரம்மச்சரியம் என்றால் தவறாக வித்துவை வெளிப்படுத்தாதவன் பிரம்மச்சரி என்று தவறாக கருதப்படுகிறது. அதுவல்ல. பிரம்மம் என்றால் இறைநிலை. இறைநிலை எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அப்போ செயல் விளைவை அறிந்து கொண்டு வாழும்போது பிற்காலத்தில் அவன் குடும்பத்தில் இருந்து வாழ போகிறான். இன்னும் முதுமை காலத்தில் எத்தனையோ செயல்கள் செய்ய வேண்டியிருக்கு. இன்னும் மரணம் சம்பவிக்கும் வரை அதற்கெல்லாம் தயாராக வேண்டுமே. அதற்கான ஒரு காலம்தான் பிரம்மச்சரிய காலம் என்றும் பாவை நோன்பு காலம் என்று சொன்னாங்க. இப்போ பெற்ற அறிவையும் ஆற்றலையும் உயர்த்தி கொண்டதையெல்லாம் எங்கே பயன்படுத்துகிறாங்க? இல்லம் கொண்டு பொருள்கள் ஈட்டி காத்து நல்லாளோடு இன்புற்று நாட்டுக்கு ஈகை புரியணும். அதுக்கு தான் குடும்பம். இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுனாங்க. ஆக பாலுணர்வுக்காக மட்டும் திருமணம் செய்து கொள்வது அல்ல, வினைப்பதிவுகளை கழித்து கொள்வதற்கு கிடைத்த ஒரு உதவிதான் வாழ்க்கை துணை நலம். மனிதர்கள் தனியாக வாழ முடியாது. ஒருவருக்கொருவர் உத்தும் உதவியும் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த வித்து குழம்பு ஒரு 14-15 வயசு ஆன பிறகு அது பாலுணர்வு சுரப்பியில் தேக்கம் வரும்போது வெளியேற எத்தனிக்கும். அப்போ சமுதாய நல ஒப்புதலோடு இருவரும், இந்த ஆணும் பெண்ணும் இணைஞ்சு இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் ஒப்புதல் கொடுத்து மனமாற ஒத்துக்கொண்டு அதை திருமணம் என்ற ஒரு புனிதமான இருமண இணைப்பு என்று கூட சில இடங்களில் சொல்லுவாங்க. அப்போ இல்லறம் ஏற்று அறிவையும் ஆற்றலையும் உயர்த்தி கொண்டு தன்னுடைய நாலெட்ஜில் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் பயன்படுத்தி இங்கே குடும்பம் நடத்துகிறான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அப்புறம் இவர்களுக்கு குழந்தைகள் பிறந்த பிறகு குடும்ப கடமைகளெல்லாம் முடித்த பிறகு தன்னிலையை பற்றி அறியறதுக்குரிய எண்ணெய் எழுச்சி ஒவ்வொரு மனிதருக்குள்ளரையும் கட்டாயம் வரும். தான் யார், எங்கேருந்து வந்தோம், உண்மையான கடவுள் தத்துவம் எது, அந்த நிலை வரும்போது வானப்பிரஸ்தம்னு சொல்லக்கூடிய வனப்பிரஸ்தத்துக்கு போகிறாங்க. கிரகஸ்தத்தில் இருந்து வனப்பிரஸ்தத்துக்கு போகிறாங்க. அது பெண்களுக்கெல்லாம் அந்த உரிமை கிடையாது, ஆண்கள் மட்டுமே முற்காலத்தில். அப்போ வனத்தில் போய் இருந்து தனக்கு முன்னதாக எத்தனையோ பேர் அங்கே இறைநிலையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பின்பற்றி அவர்களைப் போலவே இவர்கள் வாழ்ந்து உணர்கிறார்கள். அல்லது குரு என்பவராக ஒருவரை கொண்டு அவர்கள் மூலமாக தன்னை அறிகிறார்கள், இறைநிலையை உணர்கிறார்கள். இப்போ இந்த வனப்பிரஸ்தம் என்பதை வானப்பிரஸ்தம்னு சொல்லுவாங்க. வான் என்றால் உயிர், உயிரை உணரக்கூடிய காலம். அது வனப்பிரஸ்தம் என்று சொல்கிறது. குடும்பத்தில் இருந்தாக்கா உயிரை உணர முடியாது, இறைநிலை உணர முடியாது. இந்த எண்ணங்கள்லேயே தான் திரும்ப திரும்ப இருப்போங்கிறதுக்காகத்தான் இந்த குடும்ப கடமைகளெல்லாம் முடித்த பிறகு இந்த நாட்டை விட்டுட்டு காட்டில் போய் இருக்கிறதுங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தது தான் வனப்பிரஸ்தம்னு சொன்னாங்க. கடைசியில் சந்நியாசம்னாங்க. அது என்ன சந்நியாசம் என்று பார்த்தா அதை மகரிஷி நல்ல வார்த்தையில் தமிழ் சொல்கிறார். தொண்டு சேவைங்கிறார். இளமையில் அறிவையும் ஆற்றலையும் உயர்த்தி கொண்டதுனால ஏற்பட்ட ஒரு அறிவு இருக்குது. இல்லத்தில் இருந்து குடும்பத்தில் இருந்து பெற்ற அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது.
அதன் பிறகு வனப்பிரஸ்தத்தில் போய் உயிரை உணர்ந்து இறைநிலையை உணர்ந்த அனுபவம். இந்த 3 சும்மா இருக்காது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது ஒவ்வொரு மனிதருக்குள்ள. ஏனென்றால் இறைநிலையே மனிதனாக தன் நிலையில் மாற்றம் பெற்று வந்திருக்கிறது. இறைநிலையினுடைய ஒரு அம்சமாக மனிதன் இருக்கிறோம். எனவே நாமளும் வாழணும், மற்றவர்களையும் வாழ வைக்கணும். தான் பெற்ற அத்தனை அனுபவத்தை மற்றவர்களுக்கு வழங்குவது என்ற முறையில், அதை தான் சந்நியாசம் என்று முற்காலத்தில் சொன்னதான் மகரிஷி. தொண்டு என்ற முறையில் இந்த மனவளக்கலையில் இந்த 4 அங்கங்களையும் இணைச்சி வச்சுருக்கார் மகரிஷி. அப்போது இல்லத்தில் இருந்து கொண்டு நம்ம வாழக்கூடியவர்களுக்கும் சரி, இனியும் திருமணமே வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் சரி, அற்புதமான ஒரு ஏற்பாட்டை மகரிஷி செஞ்சுருக்காங்க. அதான் காயகல்ப பயிற்சி என்ற ஒரு அற்புதமான பயிற்சி. ஏன்னா அது வித்துக்குழம்பு 14-15 வயசு ஆகும்போது அது கீழே இறங்குதுங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக லீக்கேஜ் வேஸ்டேஜுங்கிற முறையில் வெளியேறியும் போயிடலாம். அது தேக்கமுற்று நிற்கும்போது அது கிருமிகள் உற்பத்தியாகி வியாதிகள் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. எனவே கழிவுப் பொருளை வெளியேற்றிக் கொள்வதற்கான ஒரு உதவியாகத்தான், ஒத்தும் உதவியும் வாழ்வதற்காக அமைக்கப்பட்டது தான் திருமணம். ஒருவருக்கொருவர் உடலாலும் உயிராலும். அதனால தான் 2 உடல் ஓர் உயிர் என்று சொல்கிறது. இதுலேயும் கூட ஒரு முறை, இதை மகாத்மா காந்தியடிகள், நான் காந்தியன் தாட்ஸ் படிச்சிருக்கேன், அவரை பற்றி பேசலை அப்படின்னா எனக்கு நன்றி கெட்டதனமாக ஆகி போயிடும். மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறாருங்க, அவருடைய தகப்பனார், நீங்களாம் படிச்சிருப்பீங்க சுயசரித்தில், அவருடைய தகப்பனார் மிக மிக உடல்நல குறைவாகி இப்போவோ பிறகோன்ற நிலையில் லாஸ்ட் மினிட்டில் படுக்கையில் இருக்கார். அவருக்கு வேண்டிய உதவியெல்லாம் காந்தியடிகள் தான் கூட இருந்து செய்கிறார். அன்றைக்கு அவருடைய சித்தப்பா வந்திருக்கார் ஊர்லேருந்து. அப்போ சித்தப்பா சொல்கிறாரு, தம்பி நீ போய் படுத்துக்கோ, நான் அண்ணனை பார்த்துக்கிறேன் என்று சொன்ன உடனே அப்பாடா ரொம்ப நிம்மதியாக ஓடி போகிறார் கஸ்தூரிபா இருக்கிற ரூம்குள்ளார. அங்கே போய் அந்த அம்மையாரோட உறவு கொண்டு இருக்கும்போது கதவு தட்டுறாங்க. வேலைக்காரர் வந்து, என்ன உங்கள் அப்பா போயிட்டார். அப்போ அவர் சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் அழிக்க முடியாத கரை, என்னுடைய கடமையை நான் செய்ய முடியவில்லை. காரணம் காம உணர்ச்சி. காமம் இருந்தால் காதல் இருக்காது. காதல் என்றால் அன்பு. காமம் என்பது உடல் சார்ந்தது, காதல் என்பது ஆன்மா சார்ந்தது. இது அழிக்க முடியாத கரை. என்னுடைய தகப்பனாருக்கு இறுதி நேரத்தில் அவர்கிட்ட நான் இருக்க முடியாமல் போயிடுச்சு. அது காரணம் என்னுடைய காமம். அன்னைக்கே அவருக்கு அந்த உணர்வு ஏற்பட்டாலும் கூட 4 குழந்தைகளை பெற்ற பிறகு அவர் சொல்கிறார், கஸ்தூரிபாயினுடைய ஒத்துழைப்போடு அனுமதியோடு நான் பிரம்மச்சரிய விரதத்தை 1906 ஆரம்பித்தேன். 70வது வயதில் சொல்கிறார், இன்னைக்கு வரைக்கும் நான் அதற்காக வெகு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். பல ஆராய்ச்சிகளும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதன் மூலமாக என்னுடைய வித்துக்குழம்பு வெளியேறாமல் இருக்கிற வரைக்கும் என்னுடைய மன வலிமை கூடுகிறது, ஆன்ம பலம் கூடுகிறது, உடல் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கிறது. இது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்காகவே நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். யாருக்கெல்லாம் ஆன்ம பலம் வேண்டும் என்கிறீர்களோ, யாரெல்லாம் மன வலிமை வேண்டும் என்கிறீர்களோ, அவர்களெல்லாம் வித்துக்குழம்பனுடைய பெருமையை உணர்ந்து கொள்ளுங்கள். அதை விரயமாக்காமல் இருங்கள். கண் இருப்பது பார்ப்பதற்கு, காது இருப்பது கேட்பதற்கு, மூக்கு இருப்பது முகர்வதற்கு என்று ஒவ்வொரு பொறிப்புலன்களையும் இயற்கை நமக்கு அற்புதமாக உணர்கருவிகளாக கொடுத்துருக்கு. ஆனால் பிள்ளை பெறும் உறுப்பை பிள்ளைப்பேற்றுக்காக மட்டுமே பயன்படுத்துபவன் ஞானிங்கிறார். என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். இந்த தாம்பத்திய உறவில் பத்திய உறவு, தம்பதிகளுக்குள் இருக்கக்கூடிய உறவு, அது பத்திய மாதிரி இருக்கணும், கழிவை வெளியேற்றுவதுங்கிற முறையில். ஆனால் அதில் ஏதோ ஒரு இன்பம் இருப்பதாக கருதி கொள்ளுகிறது இந்த மனம். எப்படி இனிப்பை சுவைச்சா சுவையில் பழக்கமான உடனே அந்த ஜிலேபியில் சுவை இருக்குன்னு சொல்லி தன்னுடைய ஜீவகாந்தத்தையே விரயம் பண்ணி கொள்கிறோமோ, அதே மாதிரி என்ன புலன்வயப்பட்ட மயக்கங்கிறத தான். நம்முடைய வித்துக்குழம்பு விரயமாகிறது என்பதே தெரியல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் மகரிஷி. ஒரு நாய் ஓடின்னு சுற்றி வருது. அந்த ஒரு இடத்துல பார்த்தா காஞ்ச எலும்பு துண்டை பார்த்துருச்சு. எடுத்து கடக்கு மிடிக்கின்னு கடிக்குது. அதில் ஒன்றுமே இல்லை, காஞ்சு போன எலும்பு துண்டு. இது கடிக்கிறதுனால கடவாயிலிருந்து ரத்தம் வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. இந்த ரத்தத்தை சுவைச்சு மெல்லுது. இந்த எலும்பிலிருந்து வருவதாக கருதி கொள்ளுது.
ஆனால் அது உண்மையா? அது மாதிரி இந்த மனிதர்கள் தங்களுடைய சக்தியே தாமே இந்த ஜீவகாந்தத்தை அழித்து கொள்கிறோம் என்பது தெரியாமலே பொறிப்புலன்கள் மூலமாக புலன்மயக்கத்துக்கு ஆள்பட்டு கண்ணிருப்பது பார்ப்பதற்கு, காதிருப்பது கேட்பதற்கு என்று ஒவ்வொரு புலன்களையும் தேவையில்லாமலும் கூட செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். 35 வயசு வரைக்கும் வித்துக்குழம்பு உற்பத்தி ஆகுது, அதன் பிறகு குறைய ஆரம்பிக்குது. அப்புறம் வரவு 8 செலவு 10. இப்போ வரவு காலத்திலேயே சேமித்து வைக்க பழகிட்டா, பொருள் சம்பாதிக்கிறோம், ஒரு மாதம் 20,000 ரூபா நமக்கு வருமானம் வருது, நம்ம குடும்பத்துக்கு 10,000 போதும், மிச்சம் 10,000 ரூபாயை தூக்கி ரோட்லேயே எரிஞ்சிடறோம். என்ன பண்ணுறோம்? பேங்கில் கொண்டு போய் போட்டு சேமித்து வைக்கிறோம். அது மாதிரி உற்பத்தி ஆகக்கூடிய காலத்தில் சேமித்து வைக்கக்கூடிய மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கு வறுமையானால் ஆன்ம பலம் மிகும். எப்படி சேமித்து வைக்கிறது? அதான் மூலாதாரம் என்கிற இடத்துல தவசக்தி மிகுதி உடல் சக்தியாக மாற்றக்கூடிய இடம்ங்கிறார் மகரிஷி சாந்தியோகத்தை கொடுத்து. மூலாதாரம்ங்கிற கருமையம் ஜெனட்டிக் சென்டர் தெய்வீக நீதிமன்றமாக இருக்கிறது. நாம் எதையெல்லாம் போட்டு வச்சுருக்கிறோமோ அதையெல்லாம் நம்முடைய பிரெயின் செல்ஸ் வெளிப்படுத்தி காமிச்சிக்கிட்டே இருக்குது. நாம் பொறிபுலன்களுக்கு ஆட்பட்டு மயக்க நிலைக்கு போயிடுறோம். கடமைக்காகவே கடமை செய்தல்ன்றார் மகாத்மா காந்தியடிகள். ஒரு பிள்ளையை பெறணுங்கிறது நம்முடைய இனவிருத்திக்காகவும், அது மட்டும் இல்லை, என்னுடைய வினைப்பதிவுகளை என்னால் முழுமையாக கழித்து கொள்ள முடியவில்லை, எனக்கு பின்னாடி வரக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் மூலமாக அந்த வினைப்பதிவுகளை கழித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பிள்ளைகளை பெறுறோம். அது தெரியாதனால ஏதோ வித்துக்குழம்பு ஒவ்வொரு நாளும் வெளியேற்றி 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 அதை முரண்பாடாகவும் செய்து இன்றைக்கு கடந்த ஒரு 2 மாதமாக பேப்பர்லாம் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, ஒரு ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கு பெண்ணும் சேர்ந்து வாழலாம். கற்புநெறி என்பதை நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவோ அற்புதமான ஒரு விளக்கங்களாக, வாழ்க்கை விளக்கங்களாக, வரலாறுகளாக, இலக்கியங்கள் மூலமாக, எதற்காக ஒரு ராமாயணம்? வாழ்க்கை ஒழுங்கு இலக்கியங்கள். ஏகபத்னி விரதம் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, உடலால் மட்டுமல்ல மனதாலும் கூட கற்பு நெறி தவறாமல் வாழ வேண்டும். அதற்குரிய சூழல்கள்லாம் நமக்கு இருந்தும் கூட வெளிநாட்டிலிருந்து வியாபார நோக்கத்தின் காரணமாக இங்கே வந்தவர்களுடைய அத்தனை அலை இயக்கமும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி நாம் வெளிநாட்டு மோகத்தில் மூழ்கி போய் கிடக்கிறோம். அங்கே செயற்கையாக உணர்ச்சியை தூண்டிவிடக்கூடிய நிலைக்கு பல பழக்கங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அது அந்த நாட்டினுடைய சீதோஷ்ணம். ஆனால் நம்முடைய நாடு இயல்பாகவே, அதனால தான் சின்ன குழந்தையிலேருந்தே அந்த பிள்ளைகளை சின்ன குழந்தைகளுக்கு ஆணு பெண்ணுங்கிறது கூட தெரியாது. அதனால தான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அதெல்லாம் தெரியாது, அது குழந்தைகளாக விளையாண்டுட்ருக்கும். அப்போ தெய்வம் என்ற நிலைக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நாம ஏற்படுத்தி கொண்ட வட்டங்களும் சட்டங்களும். அப்போ அந்த குழந்தை பருவத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பெருசான உடனே என்ன சொல்கிறோம், பொம்பளை பிள்ளைய பையங்களோட இருக்கக்கூடாது, பையங்களை பொம்பளை பிள்ளைகளோட சேராத, தனியாக பஞ்சு நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் பற்றிக்கும், இயல்பு. மேட்டுள்ள நீர் பள்ளம் போய் சேரும். ஏன்னா அங்கே பெற்றோர்கள் எந்த செயலை செய்ததனால் இந்த உடல் வந்ததோ அதே செயல் செய்வதற்குரிய எண்ணம் வரும். நமக்கு எண்ணம் ஆராய்தல்லே மகரிஷி 6 வகையான எண்ணங்களை சொன்னாங்க. கருவின் வழியே சில எண்ணங்கள் வரலாம், செயலாக மலரலாம் என்ற வகையில் அந்த மாதிரி அப்படி ஒழுக்கக்கேடாக இருக்கக்கூடாது. அதுலேயும் ஒரு ஒழுங்கும் முறையும் வர வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வயது வர வேண்டும். ஒரு ஆணாக இருந்தால் அவனுக்கு 14 வயசுலேயே வித்துக்குழம்பு கீழே வருது. அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தால் 14 வயசுலேயே அவளுக்கு கருமுட்டை உற்பத்தி ஆகுதுங்கிறதுக்காக கல்யாணம் உடனே கட்டி வச்சிட முடியுமா? முடியாது. உடலாலும் மனதாலும் தயாராகணும். அவங்க இல்லறம் ஏற்று அவங்க வினைகளை கழிப்பதற்கு அறிவையும் ஆற்றலையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய காலம். அதனால தான் சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட வயது என்று வைத்திருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட வயது வரைக்கும் ஆணும் பெண்ணும் தன்னை பற்றிய ஒரு ஆராய்ச்சி, செயல் விளைவு தத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பயே இந்த பால் உணர்வை ஒழுங்குபடுத்தி கொள்ளக்கூடிய உணர்வு வந்துடணும் ஒவ்வொருத்தருக்கும். 14 வயதுலேயே. அதனால தான் ஏஜ் அட்டன் பண்ணோன்னே பொம்பளை பிள்ளைங்க சடங்கானா 6 மாதத்துலேயே, பசங்களாக இருந்தால் ஒரு 14 வயசில் காயல்பு பயிற்சியை கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அந்த கீழே தேங்கி இருக்கக்கூடிய அந்த வித்துக்குழம்பு வெளியேற எத்தனைக்கும் போது தப்பான காரியங்க. நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமானவங்கன்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஒரு போன மாதத்தில் ஒரு கவுன்சிலிங் வந்தது. அந்தம்மா துணை பேராசிரியர், நான் சொல்லிட்டேன், நீ மனவளக்கலைக்கே லாய்க்கில் ஓடி போயிரு, இனிமேல் மனவளக்கலையில் நான் இருக்கேன்னு சொல்லப்படாதுன்ட்டேன். 9ஆம் கிளாஸ் படிக்கும்போதே அக்கா புருஷனோட பழக்கமாக
இப்போ கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சு, 9 வயசில் ஒரு பையன் இருக்கான். இப்பயும் அக்கா புருஷனோட பழக்கம்னா உனக்கு புருஷன் வேணுமா அக்கா புருஷன் வேணுமா, ரெண்டில் ஒன்று முடிவு பண்ணு. இதனால் பாதிக்கப்படுறது யார்? சந்ததியினர். அதனால தான் இந்த சமுதாய ஒப்புதலில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சா விளைவு ஒரு குழந்தை. அந்த குழந்தைய அறிவும் ஆற்றலையும் திறம்பட வைக்கணும்னாக்க அது அதற்குரிய ஒரு ஒப்பந்தம் வேணும். அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன என்ற மாதிரி போயிடும். பெற்றோர் மக்கள் பராமரிப்பு பாதுகாப்புக்காகத்தான் குடும்பம் என்பதும் சமுதாயம் என்பதும் நம்முடைய முன்னோர்களால் ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதை வளர்க்கணும், ஆளாக்கணும், எல்லா வகையிலையும் செய்யணும்னாக்கா அது இருவர்களுக்கும் உரிய கடமை. இந்த முறையற்ற பால் கவர்ச்சி என்பது இல்லாமல் இருக்கணும்னாக்கா 14 வயதில் இருந்தே வித்துக்குழம்பு கீழ்நிலையில் இருக்கிறத திரும்பவும் மேல்நிலைக்கு உற்பத்தி ஸ்தானத்துக்கே கொண்டு போய் உடல் சக்தியாக மாற்றம் பெற வைக்கும்போது உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போக மாட்டாங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. திருமணம் பண்ணின பிறகு வேதங்கள்லேயே சொல்லுது இல்லற பிரம்மச்சரியை. இல்லறத்தில் இருந்து கொண்டே கடமைக்காக கடமை, இனவிருத்திக்காக என்றும் வினைகளை கழிப்பதற்காக என்று பிள்ளைகளை பெற்றுட்டா அதோட சரி. அதன் பிறகு வித்துக்குழம்பை வெளியேற்றணும்னு அவசியம் இல்லை. அதனால் அப்படிப்பட்டவர்கள்லாம் அப்போ மகாத்மா காந்தியடிகளும் இல்லற பிரம்மச்சரியாக இருந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் ஆராய்ச்சி என்று செய்து இன்னும் அதை பொதுமை எனக்காக நான் பயன்படுத்தினேன். என் ஒருவனால் முடிகிறது என்றால் நானும் உங்களை போன்ற மனிதன், நீங்கள் எல்லோருமே மனிதர்கள், உங்கள் எல்லாருனாலையும் முடியும். அவருடைய வில் பவர் எப்பேர் கொண்ட வில் பவர் யோசிச்சு பாருங்க. அத்தனை வருஷமாக 300 வருஷமாக அடிமையாக வச்சுருந்தவங்கள தாங்களாகவே வெளியேறக்கூடிய நிலைக்கு அவருடைய அகிம்சை கை கொடுத்துருக்குனாக்கா அந்த மன வலிமையை கொடுத்ததை எது? என்னுடைய பிரம்மச்சரியம்ங்கிறார் மகர். அதே மாதிரி தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை எடுத்துக்கங்க. அவர் ஒன்றும் படிக்காதவர். தன்னுடைய மனைவியை அந்த அம்மாட்ட கேட்குறாரு, ஏமா சாதாரணமான ஒரு மனுஷனாக என்னைய இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படி சொல்லாதீங்க, நான் உங்களுக்கு சிஷ்யாக இருக்கணும்னு நினைக்கிறேன் என்று அவங்க கடைசி வரைக்கும் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி வாழ்ந்தவர்கள். இப்படி எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்காங்க. நம்ம எத்தனையோ ரிஷிமார்கள் முற்காலத்தில் பார்க்குறோம். அவங்களுடைய வித்தைகளே எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு பயன்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு பிள்ளை 2 பிள்ளையை பெற்றுட்டு அவ்வளோதான். ஆனால் இப்போ என்ன, இந்த மிருகங்களை கூட பார்த்தீங்க அப்படின்னாக்க அது அந்த இனவிருத்தி பண்ண வேண்டிய காலத்தில் மட்டும் தனக்கு துன்பமாக இருக்கிறது அந்த கழிவை கழித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த உறவு நிலைகளில் ஈடுபடுதே அல்லாமல் எப்பொழுதுமே அல்ல. ஆனால் இந்த மனிதர் மட்டும் மயக்கத்தில் மாட்டிக்கிட்டதுனால அதில் ஒரு இன்பம் இருப்பதாக கருதி கொண்டு தன்னுடைய வித்துக்குழம்பு விரயமாயிட்டு அதை மகரிஷிகிட்ட கேள்வி கேட்பாங்க. 5 அளவு முறைன்னு சொல்கிறீங்களே மகரிஷி, உணவு சாப்பிட்றோம், பாதி பேர் நிறைஞ்சோன்னா ஏப்புன்னு ஏப்பம் வருது, சரி நமக்கு காற்று மேலே வர ஆரம்பிச்சிருச்சு, வயிறு நிறைஞ்சிருச்சு, நம்ம நிறுத்திக்கிறோம். நீங்கள் சொல்கிற உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்திய உறவு, எண்ணம், இந்த 5 அளவும் முறையும் பார்த்துக்கோங்க, அலட்சியப்படுத்தாதீங்க, அதிகமாக அனுபவிக்காதீங்க, முரண்படாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறீங்க. இந்த உணவில் கூட எங்களால் கட்டுப்பாடாக இருக்க முடியுது, தாம்பத்திய உறவில் இதுதான் அளவுன்னு எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னு மகரிஷிகிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க பல முறை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸில். இப்போ மகரிஷி சொல்கிறாங்க, நீங்கள் அந்த மாதிரி வித்துவை வெளியேற்றின மறுநாள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடல் சோர்வு மனசோர்வு வருதுன்னாக்கா நீங்கள் இருப்பு இருக்கிறதையும் சேர்த்து கழிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இந்த விளைவறிந்த விழிப்பு நிலை உங்களுக்குள் இருக்க வேண்டும். கழிவை மட்டும்தான் கழிக்க வேண்டுமே அல்லாமல் இருப்பை கழித்து விட்டால் இங்கே உடல் இயக்கம் மன இயக்கம் எப்போவுமே நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு போக நமக்கு ஒரு பகுதி அங்கே இருப்பும் இருக்க வேண்டியிருக்கு. இருப்பை குறைச்சிட்டோம் அப்படின்னா திடீர்னு உடல்நல குறைவு ஏற்படலாம், வேலைப்பளு அதிகமாகலாம். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு ஜீவகாந்தம் பத்தலைனாக்கா எல்லா வாழ்க்கையில் எல்லா சிக்கல்களுக்கும் காரணமாகி போயிடும். எனவே அன்பானவர்களே, ஒவ்வொரு மகான்களும் இந்த ஆண் பெண் நட்புறவை பற்றி சொல்கிறாங்க. ஆனாலும் மகரிஷி அதுக்குரிய தீர்வையாகவே கொடுத்துட்டார். இனியும் பார்த்தோம்னா இந்த சமுதாயத்தில் இந்த கற்பத்தடைங்கிற ஒன்றை கொடுத்து எல்லா பெண்கள் நான் பயிற்சி கொடுத்த நிறையா பேருக்கு பார்த்தா அந்த கருத்தடை பண்ணினவங்க எல்லா பேருக்கும் எல்லா வகையிலையும் கடைசி வரைக்கும் கஷ்டம். எவ்வளவுதான் நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டால் அந்த கருத்தடையினால் ஆப்ரேஷன் பண்ணி அந்த பையையே தூக்கி எறிஞ்ச பெண்கள் எத்தனையோ. அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா அந்த தாம்பத்திய உறவின் போது நீங்கள் ஆண்களாக இருக்கிறவங்க ஓஜஸ் மூச்சு போட்டிங்க அப்படின்னா வித்து வெளியேறாது, கரு உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உச்சிக்கு போயிடுது, உடல் சக்தியாக மாறிடுது, பிரச்சனை இல்லை.
எதுக்கு போய் 50,000 1,00,000னு செலவு பண்ணிவிட்டு வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்ணு வியாதி பயப்பட்டு எப்போ பார்த்தாலும் நித்திய கர்ப்பிணியாக இருப்பா. இந்த முதுகுத்தண்டில் ஒரு ஊசியை போட்டுடுறாங்க. அது என்னடானா எத்தனை பயிற்சியை நான் சொல்லி கொடுத்தாலும் எத்தனையோ பெண்கள் பாவம் அத்தனை பேருக்கு நான் பயிற்சி கொடுக்கும்போது அப்போவே தெரிஞ்சுக்குவேன். ஏங்கம்மா உங்களுக்கு யூட்ரஸ் ஆப்ரேட் பண்ணி, ஆமாங்கம்மா. முதுகில் ஊசி போட்டாங்களா, ஆமாங்கம்மா. அப்போ நீங்கள் இதை அனுபவிச்சு தானுமா தீரணும், முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, உங்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியாவது இன்க்ரீஸ் ஆகட்டும் என்று சொல்கிறது உண்டு. எனவே இந்த கருத்தடை என்பது கூட தேவையே இல்லை. அப்படியே நாம் இந்த கடமைக்காக மட்டுமே, குழந்தையை பெறுவதற்காக மட்டுமே வித்து குழம்பை செலவு பண்ணணுங்கிற ஒரு அறிவு மட்டும் ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த விழிப்பு நிலை வந்துடணும்னா அது பள்ளி பருவத்திலேருந்தே வரணுங்கிறார் மகரிஷி. அதனால தான் மனவளக்கலை பாகம் 2ல் பாலுணர்வும் ஆன்மீக மேம்பாடு தான். ஆன்மீக மேம்பாட்டுக்காக கொண்டு வரணும். நாம் யார், எங்கேருந்து வந்தோம், இந்த வினைப்பதிவுகளை கழித்து கொள்ளணும், ஆயுளை நீட்டித்து கொள்ள வேண்டும். அதற்கெல்லாம் பேஸ் அடிப்படையாக இருக்கக்கூடியதே அந்த வித்து குழம்பு தான். அப்போ முதுமையில் வரக்கூடிய சோர்வுகளை தவிர்த்து ஆயுளை நீட்டித்து கொள்ளவும் வேண்டும். திருமணமே வேண்டான்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் மனதால் என்னென்னத்தையோ நினச்சி கண்ட அதெல்லாம் எண்ணங்களை சிதற விட்டு உடல் கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக, மனக்கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதான காட்சிகளையெல்லாம் பார்க்கறது கேட்கறது, இதன் மூலமாகவெல்லாம் தானாகவே வித்து குழம்பு வெளியேறி போகிறதுக்குரிய வாய்ப்பாகி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முறையற்ற பால் கவர்ச்சி என்ற முறையில் ஒரு ஆணோட ஆண் ஒரு பெண்ணோட பெண் என்று இணைஞ்சு இருக்கிறதுனால எய்ட்ஸ் என்ற கொடிய நோய். இந்த எய்ட்ஸ் என்பது நோயே கிடையாது. நமக்கு வெள்ளணுக்கள் ரத்தத்தில் இத்தனை இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது, அது இல்லாமல் போயிடுது. வெள்ளணுக்களுடைய வேலை என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் போயிடுச்சுன்னா எல்லா வியாதியும் நமக்குள்ளார நுழைஞ்சிரும் இல்லையா? அந்த வழி தான் எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடியது. இனியும் உங்களுக்கு உங்கள் பாடத்தை புத்தகத்தில் கூட கொடுத்துருக்காங்க. அந்த ஆண் பெண் நட்பு நலத்தில் மகரிஷிட்ட அந்த வெளிநாட்டில் ஒரு அம்மா கேட்குறாங்க, நீங்கள் இப்படி கற்புணரின்னு சொல்லி ஒருத்தனுக்கு ஒருத்தி தான்லாம் சொல்கிறீங்களே, அது என்ன சாமி, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ன உடனே அப்போ மகரிஷி இது நேரடியாக அவர் நடந்த நிகழ்ச்சி, அவர் சொன்னதை தான் உங்களுக்கு பாடத்துலேயும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த நாட்டினுடைய கல்ச்சர் கலாச்சாரம் என்பது வேறு, இங்கே இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம்ங்கிறது வேறு. இந்த சீதோஷ்ண நிலைக்கேற்ப இங்கே ஒரு பண்பாடு, ஒரு பழக்கங்கள், இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அவங்க நாட்டில் காலையில் கல்யாணம் பண்ணிட்டு சாயந்தரம் டைவர்ஸ் பண்ணிடலாம், நாளைக்கு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம், காலையில் பண்ணிவிட்டு சாயந்தரம் விட்டுறலாம். ஒரு ஆள் எத்தனை பெண்ணோடையும் பழக்கம் வச்சுக்கலாம், ஒரு பெண் எத்தனை ஆணோட வேணாலும் பழக்கம் வச்சுக்கலாம். அந்தந்த நேரத்தில் நமக்கு ஹோட்டல் கண்ட இடத்துல பசிச்சா சாப்பிட்டுட்டு போயிடுறோமே, அந்த மாதிரி அங்கே எல்லாம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. எனவே மகரிஷிட்ட அந்த அம்மா கேட்குறாங்க, என்ன இப்படியெல்லாம் ஒரு கட்டுத்திட்டம் வைக்கிறீங்க, ஒரு பெண் எந்த ஆணோடையும் போய் வாழ வேண்டியதானாங்கிறாங்க. அப்படி இல்லைம்மா, ரத்தத்தில் குரூப் எப்படி ஏபி ஏபி ஓ அப்படின்னு இருக்கோ அது மாதிரி இந்த வித்து குழம்புலையும் அந்த கணக்கீட்டில் இருக்குது. ஒரு வித்துவானது ஒரு கருப்பையில் விழுந்து அது பிடிச்சு அது ஒரு கருமுட்டையோடு சேர்ந்து புதிய உயிராக உருவாகணும்னா 3 நாள் ஆகும். அதுக்கடையில் இன்னொரு வேறு வகையான வித்து குழம்பு அந்த பையில் விழுகுமேயானால் அங்கே கிருமிகள் உண்டாயிரும், அது நமச்சலை ஏற்படுத்தும். அதான் முற்காலத்தில் மேக வியாதிம்பாங்க. மகரிஷி அதை பலமுறை சொல்லியிருக்கார் காயகள் பேச்சு நடத்தும்போது. மேக வியாதின்னா என்ன? தோலை பற்றி கொள்வது. எப்படி பற்றி கொள்ளும் சொல்கிறார். முறையான கபாட இயக்கம்ங்கிறது நான் முதலையே ஆரம்பிக்கும் போது சொன்னேன், உணவு சாப்பிட்டா ரசமாகுது, ரத்தமாகுது, இந்த மாதிரி 7வது தாதுவாகிய வித்து குழம்பாக மாறணும். ரத்தம் 80 துளி ரத்தம் கடைசியாக 7வது தாதுவாக மாறும்போது 1 துளி வித்துவாக மாறுதுன்னு நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாமல் வித்து ரத்தத்தில் கலந்து போயிடுறது, வித்து உடஞ்சி, அதுதான் மேக வியாதி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் மகரிஷி. கோழி முட்டை அல்லது பறவையோட முட்டை ஒன்று இருக்குது, அந்த முட்டைக்கு மேலே வந்து கெட்டியான ஓடு இருக்குது, உள்ளுக்குள்ளார அந்த ஓட்டை சுற்றி வெள்ளைக்கரு இருக்குது. மையத்தில் என்ன இருக்குது? மையத்தில் என்ன இருக்குது? மஞ்சக்கரு இருக்குது. இப்போ அந்த பறவையாக எது மாறுது? மஞ்சள் கரு. அங்கே தான் கருங்கிற வார்த்தையை. அந்த மஞ்சள் கரு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையில் சுவரி 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 வெள்ளையை எடுத்து இது ஒரு புதிய உயிராக உருவாகணும். இதுதான் முறையான கபாட இயக்கம்னு சொல்லக்கூடியது, வால்வ் ஆக்ஷன். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த வெள்ளை கருவு உடஞ்சி அந்த மஞ்சளில் போய் கலந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகுது? அழுகி போன முட்டைன்றோம்.
அது உதவாதுன்றோம், அது புதிய உயிராக வர்றதில்லைன்றோம். அது மாதிரி வித்துவானது ரத்தத்தில் கலந்த உடனேயே இந்த வெள்ளணுக்களுடைய எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சு நோய் எதிர்ப்பாற்றலே இல்லாமல் போயிடுது. அப்பேர் கொண்ட ஒரு கொடுமையான, இன்றைக்கு உலகம் முழுவதும் எத்தனையோ பேர் அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லும்போது அது இரத்தத்தின் மூலமாக, தாம்பத்திய உறவின் மூலமாகத்தான் பரவுது அந்த வியாதி, எய்ட்ஸ் என்ற கொடிய வியாதி. அதனால் எங்களுடைய நாடு சீதோஷ்ணமான நாடுமா, ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற கற்பு நெறி தேவை. அது மட்டும் இல்லை, இருவருடைய ஒப்புதல் பேரில் அவங்க வாழ்க்கையை நடத்தும்போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதிர்கால வாரிசுகள் நல்லவர்களாக வல்லவர்களாக உருவாக வேண்டும் என்பதற்கான ஒரு அமைப்பு தான் அந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் சட்டங்கள் என்று மகரிஷி சொன்னாங்க. எனவே அன்பானவர்களே, இந்த ஆண் பெண் அந்த குறிப்பிட்ட வயது வரும்போது இயல்பாகவே அந்த வித்துக்குழம்பானது வெளியேற எத்தனிக்கும். அதனால தான் பருவத்தால் வருவதே பாலுணர்வு, அதை ஒழுக்கத்தோடு அனுபவிப்பது பகுத்தறிவு. நமக்கெல்லாம் 6வது அறிவு இருக்குன்னு சொல்கிறோம், நம்ம 5 அறிவு விலங்கினங்களே அல்ல. இப்போ அந்த 6வது அறிவுடைய சிறப்பு முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு 3ஐயும் கணிக்கணும். அப்போ நமக்கு 35 வயசு வரைக்கும் வித்துக்குழம்பு உற்பத்தி ஆகுது, அதன் பிறகு குறைஞ்சிருதுங்கும் போது நம்ம இன்னும் ஆயுள் பரியந்தம் வாழ வேண்டியவர்களாக இருக்கோம். நமக்கு உடல் இயக்கம் நடைபெறணும், மன இயக்கம் நடைபெறணும். இவ்வளவும் இருக்கும்போது நம்ம தேவையில்லாமல் உறுப்புகளை பயன்படுத்துவதன் மூலமாகவும் ஜீவகாந்தம் குறையுது. இந்த வித்துக்குழம்பு வெளியேற்றத்தின் மூலமாகவும் நமக்கு ஜீவகாந்தம் குறைஞ்சி போயிடுது. அதனால தான் உடல் சோர்வு, மனசோர்வு எல்லாமே. அப்போ நினச்சது நடக்கலை, வச்சது விளங்கலை, தொட்டது தொலங்கலை, ஏண்டா பிறந்தோம், செத்து போனால் தேவலை. நிறைய பேர் புலம்புறாங்களே. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா போயிட்டுருக்கார், கப்பலில் போகும்போது இடையில நின்று அந்த கப்பலுக்கு உரிய சாதனங்கள்லாம் போடணும். இப்போ அந்த ரயிலுக்கு கறி போடுற மாதிரி அந்த காலத்தில் அது ஓடணும்னா அதுக்குரியதெல்லாம் அது மாதிரி அதெல்லாம் நிரப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு டவுனில் நிறுத்தியிருக்காங்க. அந்த கேப்டன், கப்பல் கேப்டனு இவரை கூப்பிட்டுட்டு போகிறாங்க காந்தியடிகளை, வாங்க ஊரை சுற்றி பார்க்கலான்ட்டு. இவரும் சரி கூப்பிட்றாரு கேப்டன்னு யதார்த்தமாக போயிட்டார். அந்த ஊரையெல்லாம் சுற்றி பார்த்தாங்க. பார்த்துட்டு வரும்போது ஒரு தெரு, அதில் வரிசையாக வீடுக. அந்த கேப்டன் என்ன சொல்கிறாரு, காந்தி, மிஸ்டர் காந்தி நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே போங்கன்றார். இவர் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டார். இந்த கேப்டன், இதனடா அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டார், இதுக்குள்ளே நம்மளை போக சொல்கிறாரு, என்னன்னே ஒன்றுமே புரியாமல் அவர் உள்ளுக்குள்ளார போயிட்டார். உள்ளே போனால் அங்கே விலை மகள், அதாவது தாசிகள்னு சொல்லக்கூடியவங்க, இந்த மாதிரி கப்பலில் வர்றவங்க அப்பப்போ அங்கே இருப்பாங்க, வருவாங்க. அதுக்காக இவங்களுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் தாசி முறைகள்ங்கிறதெல்லாம் வச்சுருந்துருக்காங்க பாருங்கள். அப்போ இவர் போயிட்டு என்ன ஏது ஒன்றும் புரியல, கையை காலெல்லாம் நடுங்குது, வெளியே ஓடியே வந்துட்டார். சொல்கிறாரு, நான் அந்த அறைக்குள் போய் எந்தவித தவறும் செய்யாமல் வெளியே வந்துவிட்டதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு, நான் அந்த அறைக்குள்ளே போகாமலே இருந்திருந்தால்தான் நான் நல்லவன், நான் யோகியன், நான் போயிட்டேனே. அதனால தான் மகரிஷி சொல்கிறாங்க, வருமுன் காத்தல் நலம்ங்கிறார். மகரிஷி என்ன சொல்கிறாரு, வந்த பிறகு அவஸ்தைப்படுறதை விட வருமுன் காத்தல் நலம். உங்களுக்கு 6வது அறிவு இருக்கே, துன்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு ஐயையோ துன்பம் ஐயையோ துன்பம்னு நம்முடைய அறிவின் குறைபாடு தான். ஆக திருமணம் என்பது பாலுணர்வுக்காக மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டணும். அதை சொல்கிறார் காந்தியடிகள். கஸ்தூரிபாயின் மீது காமத்தை விட்டொழித்த போது எனக்கு காதல் பிறந்தது, அன்பு பிறந்தது. அந்த அன்பு மன விரிவை கொடுத்தது. அந்த ஆசிரமத்தில் இருக்க அத்தனை பேர் மேலும் நான் அன்பு செலுத்தினேன், இந்த உலகத்தையே அன்பு செலுத்த தொடங்கினேன். நம்மளால் முடியுமா முடியாதா? முடியும். முயன்றால் முடியாததுங்கிறது இல்லை. என்ன ஒரு மகாத்மா காந்தியடிகள், ஒரு வேதாத்திரி மரிஷி, அவங்களால தான் முடியுமா? நம்மளாலே முடியும்னா அவங்களும் மனிதர்கள், நாமும் மனிதர். அதனால தான் காந்தியடிகள் சொல்கிறார், என் ஒருவனால் முடிந்திருக்கிறது என்றால் எல்லா மனிதர்களாலும் முடியும். ஆனால் இந்த ஆராய்ச்சியை, இந்த பிரம்மச்சரிய ஆராய்ச்சியை, ஆன்மபலத்தை கூட்டக்கூடியது இந்த வித்துக்குழம்பை வெளியேற்றாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ற ஆராய்ச்சியை பொதுமைப்படுத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் முழுமை பெறவில்லை என்னுடைய ஆராய்ச்சி என்று அவர் சொல்கிறார் 70வது வயதில். ஒருவேளை அவர் சுட்டு கொல்லப்படாமல் இருந்திருந்தால் முழுமை பெற்று அதை ஜெனரலைஸ் பண்ணி பொதுமைப்படுத்தி எதையெல்லாம் பயன்படுத்தி எப்படியெல்லாம் அந்த பிரம்மச்சரியத்தை நாம் மேற்கொள்ள முடியும் வித்துவை வெளியேற்றாத முறையில் என்ற வகையில் அவர் சொல்லியிருக்கலாம். அவர் விட்டுட்டு போனதை வேதாத்திரி மரிஷி எடுத்து
எப்பா வேறு ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கீழே போகக்கூடிய அந்த சக்தியை விரயம் பண்ணாமல் மீண்டும் ரீசைக்கிளிங்கிற முறையில் உச்சிக்கு கொண்டுட்டு வந்து உற்பத்தி ஸ்தானத்தில் சேர்த்து உடல் சக்தியாக மாற்றம் பெற வைக்கும்போது ஆன்மீக உணர்வு பெருகும். நீங்கள் யார், உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, உண்மையான இறைத்தத்துவம் என்ன என்பதையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ளாரையே இருக்குது என்று மகரிஷி நமக்கு இந்த அற்புதமான காயல்பு பேச்சியை கொடுத்துருக்காரு. எனவே அன்பானவர்களே, இந்த ஆன்மீக உணர்வுக்கு இந்த பால் உணர்வு என்பதை நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு அற்புதமான வழிமுறைகளெல்லாம் மகரிஷி காமிச்சிருக்காங்க. செயல் செஞ்சால் விளைவை அனுபவிக்கலாம். ஆன்மீகத்தில் உயரணும், எல்லாரை விட நான் உயர்வான ஆளாக இருக்கணும், எந்தெந்த வகையிலெல்லாம் சிறந்தவர்களாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் ஒரு வடிகால் என்னன்னு பார்க்கும்போது இந்த மனவளக்கலை பயிற்சியில் இருக்கக்கூடிய உடலுக்கு, உயிருக்கு, மனதுக்கு என்று கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சிகள், இந்த பயிற்சிகளை செய்யும்போது ஆன்ம வலிமை பெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.